ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு முழு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து இதோட மசாலாஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பட்டர், ஒரு கப் தயிர், ஆனியன், பச்சை மிளகாய், புதினா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பிளாக் சால்ட், ஒயிட் சால்ட், சாட் மசாலா, பெப்பர் பவுடர், வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டாக அரைச்சிக்கலாம். அது கூடவே வந்து எடுத்து வச்சுருந்தா மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர், சாட் மசாலா. அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கட்டியான தயிர், திருப்பி இதை வந்து நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட தந்தூரிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ்லேயே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் தந்தூரி. நம்ம மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு கீரல் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மசாலாஸ் எல்லாம் இதுக்குள்ளாடி வந்து நல்லா வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம். மசாலா வந்து இப்படி உள்ளாடி பிடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி உள்ளாடி எல்லாமே நல்லா வந்து அந்த மசாலாவை தேய்ச்சி வச்சுக்கணும். அதுதான் அதோட ஃப்ளேவரே. எல்லா ஃப்ளேவரும் உள்ளாடி வந்து இறங்கணும். அந்த நம்ம பட்டரும் தயிரும் ஆட் பண்ணதுனால நம்மளோட சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், நல்ல ஜூஸியாக வேற கிடைக்கும். எல்லா இடத்துலையும் விங்ஸு, அதோட லெக்ஸு எல்லா இடத்துலையும் உள்ளாடி எல்லாம் ரொம்ப நல்லா வந்து இந்த மசாலாவை நல்லா கைவிட்டு அழுத்தி தேய்ச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான், எல்லா மசாலாஸும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட லெக்ஸையும் விங்ஸையும் வந்து நம்ம ஒரு சின்ன கயிறு போட்டு வந்து கட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா அந்த ராடில் வந்து சுற்றும் போது இது வந்து பிரேக் ஆகிடும். எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ விங்ஸை வந்து முன்னாடி பிடிச்சி கட்டி வைக்கிறோம் அப்படின்னா லெக்ஸை வந்து அதோட ஆப்போசிட் சைடு வந்து பிடிச்சி கட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கணும். அடுத்த நாள் தான் க்ரில் பண்ண போகிறோம். இதை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து வெளியே வச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து அவனில் வைக்கணும். அந்த டைமில் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம் 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ வந்து அதோட ராட் வந்து எடுத்துக்கணும் அவனில் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து OTGயில் வைக்க வேண்டிய ராட் எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்படி உள்ளாடி வந்து அந்த ராடை வந்து முதல்ல உள்ளாடி வந்து வச்சுக்கணும். அந்த ராட் கூடவே இந்த மாதிரி 2 வந்து பின் கிடைக்கும். அதை ரெண்டையுமே வந்து ஆப்போசிட் சைடு வந்து நம்ம எப்படி திருக்கி வச்சுக்கணும். ஒன்னோட ஸ்க்ரூ வந்து இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று வந்து இதோட ஆப்போசிட் சைடு இருக்கணும். அப்போ தான் இது வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுக்கணும் டைட்டாக இறக்கி பிடிச்சிக்கிறதுக்காக. இது வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சிக்கன் வந்து கீழே விழுந்துடும், பேலன்ஸ் பண்ணி நிற்காது. அதுக்காக தான் ஆப்போசிட் சைடு வைக்க சொல்கிறோம்.
இப்போ வந்து அதை மெதுவாக வந்து உள்ளாடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். உள்ளாடி வைக்கும்போது வந்து அது கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரூவில் ப்ளேஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரோஸ்ட் மோடில் போட்டால் தான் அந்த மோட்டார் வந்து ரன் ஆகும். ஸோ ரோஸ்ட் மோடில் 60 மினிட்ஸ் 190 டிகிரி செல்சியஸ் வந்து அதோட வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ். நம்ம அதை வந்து 200 டிகிரி செல்சியஸுக்கு வந்து மாற்றிக்கிறோம். 200 டிகிரி செல்சியஸ் 1 ஹவருக்கு வந்து வச்சுருக்குறோம். அது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறமா எடுத்து பார்க்கும்போது வந்து அது நல்லாவே வந்து ரோஸ்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி பிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே அவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருந்துச்சுங்க. மயனேஸ் இல்லைனா புதினா சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது வந்து அவ்வளோ செமையாக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.